ஏம்மா அந்த சாமியாடிக்கு காசு பணம் இல்லைங்கிறதுக்காக கூப்பிடாமலாம் இல்லைம்மா. சும்மா போகிற இடத்துல எல்லாம் குண்டக்க மண்டக்க பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏப்பா அவன் பேசுறான்னு கூப்பிடாம விட்டுடுவியா? அக்கறையில 4 வார்த்தை சொல்லத்தான் செய்வான். அது உனக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டு வேலையை பாரு. அதுக்காக உறவையே விலக்கி வைக்க முடியுமா? ஏமா நீனும் ஒருன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஆளு அக்கா பசங்க கூட யோசிக்காம ஊரெல்லாம் நம்மளை பத்தி கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். பொறாம பிடிச்ச ஆளுமா அந்த ஆளு. எனக்கும் அவ பேச்சுல சிலது பிடிக்காதுதான். அதுக்காக கூப்பிடாம இருக்க முடியுமா? தாய் மாமா வந்து நிக்காம எந்த சபையும் நிறையாது. ஞாபகம் வச்சுக்கோ. அவர் என்ன முறை செஞ்சு கிழிச்சாருன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. சரி விடுப்பா. முறை செய்யறேன்னு சொல்லிட்டு 2 வாழைத்தார தூக்கிட்டு வந்து செய்யறாந்தாலும் இன்னைக்கு நமக்கு முறை செய்யணும்னு சொன்னா இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை கோடீஸ்வரனும் வந்து கியூல நிக்கிறாங்க. இந்த ஆளை பத்தி பேசி வாய மூடுறா. முறை செய்யறவன் எல்லாம் தாய் மாமா ஆயிட முடியுமா? இருக்கிறது ஒத்த மாமன். என் கல்யாணத்துல இருந்து பெரியவன் பிறந்து, நீ பிறந்து, கதிர் பிறந்து, சக்தி பிறந்து, கடைசியா நம்ம ஆதிர பிறந்து சடங்கானது வரைக்கும் விட்டு கொடுக்காம அவன் சீர் பண்ணிட்டு வந்திருக்கான். ஏப்பா இதுங்கெல்லாம் சின்ன பசங்க, விவரம் இல்லாம பேசுவாங்க. நீயும் அதுங்க சொல்றது சரிங்கிற மாதிரி நிக்கிறியே, இது நியாயமாப்பா? நீ பிறந்தப்போ உங்க அப்பன் கூட 10 நாள் கழிச்சு வந்துதான் உன்னை பார்த்தாரு. அவன் தான் உன்னை தூக்கி வச்சு எனக்கு மருமகன் பிறந்திருக்கான்னு கொண்டாடினா என் தம்பி. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம மேல அவனுக்கு தனி பிரியம் உண்டு. பட்டு பட்டுன்னு பேசுவானே தவிர மனசளவுல நல்லவப்பா. இத பாருப்பா பெரியவனே, உனக்கு 4 பெரிய மனுஷங்களோட சகவாசம் வந்திருக்கலாம். இருந்தாலும் தாய் மாமரை கூப்பிடாம கல்யாணம் பண்றது சரிதானா? நீயே சொல்லு. கல்யாணத்துக்குலாம் யாருமா கூப்பிடலன்னு சொன்னா? இத பாரு, 10ஓட 11 கூப்பிடாதே. நீ போய் முறையா கூப்பிடணும். வேட்டி சட்டை எடுத்து தாம்பூல பத்திரிக்கை வச்சு முறையா கூப்பிடணுமா இல்லையா? சரிம்மா கூப்பிடுவோமா, விடுமா. இந்த பந்தக்கால் நட்டத்துக்கே அவன் வந்திருக்கணும். எனக்குன்னு வேற யாரு இருக்காங்க? இருக்கிறது ஒரே ஒரு. ஏமா அத்தை எதுக்குமா அழுகிறப்ப? நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கும்போது அழுதுட்டு இருக்க? அத்தை அழாதீங்க. அழாதமா? கண்ணத்தோடமா எல்லாம் உன் மனசுபடி நடக்குமா. இப்போ போய் மரியாதை கூப்பிடணும், அவ்வளோதானே. வீடு கூப்பிட்டுருவோம். சரி சரி வேலையை பார்ப்போம். வாங்க. எப்பா கொடுப்பா கலையை கொடுப்பா. பாப்பா எல்லாரும் ஆளுக்கு ஒரு கை நிற்கவே. வாழ்க்கை நல்லா இருக்கணும்ப்பா. ஏமா பால் ஊத்துமா? ஈஸ்வரி ஊத்துட்டா. ஏமா நீ ஊத்துமா? ஊத்தட்டுப்பா, சொல்றது கேளு. ஊத்து. சாமியை கும்பிட்டு ஊத்து. எல்லாம் சரி. எல்லாம் கும்பிடுங்க. எல்லா கடவுளையும் தம்பியை நல்லபடியா வாழ வைக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வாங்க சாப்பிடலாம். இருங்க. இதான் ஃபங்க்ஷனா? ஆமா, இதான் முகூர்த்த கால் நட்டுறது. மா வீட்டு வாசல்ல கம்ப நட்டு வச்சுட்டு இதான் ஃபங்க்ஷன்ன்றீங்க? ஒரு வாரமா இத பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆரம்பிச்சிருச்சு. இது அந்த குளிய தோண்டினவர் கிட்ட சொன்னா அவரே நட்டு வச்சிட்டு போயிருப்பாரு. ஏமா நான் இது வேற ஒரு ஈவென்ட் நம்பி கம்ப்ளீட்டா ரெடி ஆயிட்டு வந்துட்டேனே. அப்படிலாம் சாதாரணமா சொல்லக்கூடாது செல்வி. செல்வி இல்ல ஆதிரா. அது என்ன ராவோ, இது ஒரு முக்கியமான சாங்கியம். நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன முக்கியமான சாங்கியம்? ஆக்சுவலி எதுக்கு இந்த கம்பு? வாட் இஸ் தி பர்பஸ்?
அது நடைமுறையா பண்றது. மா உனக்கு தெரியாதா? ஏய், என்னடி சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்க? பெரியவங்க ஏதோ காரணமா தான் சொல்லிருப்பாங்க, நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதான் என்ன காரணம்னு கேக்குறேன். எனக்கு தெரியாது, ஆளை விடு. ஹலோ, தேவையில்லாம ஓவரா பேசுவீங்க. இப்ப என்ன அமைதியா இருக்கீங்க? எனக்கும் இத பத்தி எல்லாம் அவ்வளவா தெரியாது. படிச்சிருக்கேன்னு அடிக்கடி பேசுவீங்களே, இது தெரியலையா? ஆ, என் சிலபஸ்ல இதெல்லாம் வைக்கல. நந்தினிக்கு தெரிஞ்சா சொல்லுவா. ஆ, என்ன நக்கலா? இல்ல, ஆக்சுவலி ஈஸ்வரி அக்காக்கு இத பத்தி நல்லா தெரியும் இல்லக்கா? சொல்லுக்கா. ஆதிரா, இந்த பந்தக்கால் நடுறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. முதல்ல ஒரு வீட்ல நல்லது நடந்தாலும் கூட்டம் கூடும், கெட்டது நடந்தாலும் கூட்டம் கூடும். வெளியில இருந்து பாக்குறதுக்கு எது நடக்குதுன்னு சட்டுன்னு புரியாது. இந்த வீட்ல விசேஷம் நடக்குதுன்னு பார்த்த உடனே புரியறதுக்கு தான் இந்த பந்தக்கால நட்டு வாழை மரத்தை கட்டுறோம். அது மட்டும் இல்ல, இந்த கம்புல நவதானியத்தை கட்டி கூட மாவிலையும் கட்டி இதெல்லாம் ஏன் கட்டுறோம் தெரியுமா? இந்த விசேஷம் முடியற வரைக்கும் இந்த வீட்ல எந்த கெட்ட விஷயமும் கண் திருஷ்டியும் எதுவும் அண்டக்கூடாதுங்கிறதுக்கு தான். கல்யாணம் நடக்கிற ஒரு பொண்ணும் பையனும் வாழையடி வாழையா சந்தோஷமா இருக்கணுங்கிற அடையாளத்துக்கு தான் வாழை மரத்தை கட்டுறோம். நீங்கெல்லாம் சொல்றீங்கல்ல அந்த நெகட்டிவ் வைப்ஸ்ன்னு, அந்த மாதிரி மனசுக்குள்ள கெட்ட எண்ணம், திருஷ்டி, கவலை இதோட இந்த வீட்டுக்குள்ள நுழையிறவங்க எல்லாம் இதை தாண்டி வரும்போது அந்த எனர்ஜி வந்து அப்படியே பாசிட்டிவா மாறிடும். அதுக்காக தான் எந்த விசேஷத்துக்கு முன்னாடியும் பந்தக்கால் நடுறத ஒரு சாங்கியமா செய்யறோம். போதுமா? இதே குணசேகர் என்ன பொண்டாட்டினா சும்மாவா? என்ன விவரமா பேசுது பாத்தியா? அழகும் அறிவும் நிறைஞ்ச மகராசினி. சரிக்கா சரிக்கா, வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க 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 எல்லாம் வாங்கப்பா. போங்கண்ணே, வாங்க வாங்க போங்கண்ணே. மச்சான், போங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கங்கம்மா. வாங்க. ஆமா சார், கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். அங்கிள், ஏய் சிவானி, வாமா உள்ள வா. சார் வாங்க சார். வாங்க, வாங்க. வாங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? என்ன சிவானி, ஸ்கூல் படிக்கிறப்ப அடிக்கடி வருவே, இப்ப ஆளே காணோம். என்ன ஆண்டி பண்றது? ஸ்கூல் படிக்கும் போது ஜனனியோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, அதனால அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன். இப்போ அவ காலேஜ் படிக்கிறா, நான் சிஏ பண்றேன், ட்ராக்கே மாறிடுச்சு. அப்பாவ ஹெல்ப் தேவைனாதான் வருவேன். ஐயோ, சும்மா சொன்ன ஆண்டி. நான் அஞ்சனா கிட்ட அவளை பத்தி எல்லா அப்டேட்டும் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஜனனி என்கேஜ்மெண்ட் அப்போ நாங்க எங்க அக்காவை பார்க்க யுஎஸ் போயிட்டோம், அதனாலதான் வர முடியல. ஜனனி, ஜனனிமா. வரேன்ப்பா. ஹாய். ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ? நான் நல்லா இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஹாய். ஹாய். வந்ததுல இருந்து நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. நான் போய் காஃபி எடுத்து வந்துடுறேன். உட்காருங்க சார். இந்தாங்க, இதுல ஸ்வீட் இருக்கு. உட்காருங்க. போய் பேசுங்க. நவுந்துக்கார டாட். வா. அப்புறம் சிவானி, படிப்புலாம் எப்படி போகுது? போது உன்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம்ல அப்டேட் பண்ணிட்டே இருந்திருக்கலாம் போல தோணுது. வாங்க வாங்க, எல்லாரும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா என் வழிக்கு வரீங்க. இந்தாங்க, எடுத்துக்கங்க. சாப்பிடுங்க. ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், எங்க வீட்டு காஃபி சூப்பரா இருக்கும் இல்ல? ஜனனி என்ன மறைச்சோ இல்லையோ, 12th எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருக்கா. அஞ்சனா மாறவும் இல்ல, வளரவும் இல்ல. இப்பவும் சிவானி அதிகமா பேசிக்கிட்டே இருக்கா. சின்ன வயசுல இருந்து இந்த குணம் மட்டும் இன்னும் இவளுக்கு மாறவே இல்ல. ஆமாமா, இதுக்காகவே ஷாம்லா மேம் இவளை அடிக்கடி வெளியே அமிச்சிருவாங்க.
என்ன வேற கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கம்மா. இப்போ அதெல்லாம் நினச்சா சிரிப்பாக வருது. இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார். உங்கள் ஸ்கூட்டரில் நீங்கள் ஜனனியை கூப்பிட்டு வர்றது, அவள் கிளாஸை கவனிக்கிறத நீங்கள் பார்க்குறது, நீங்கள் லெசன்ஸ் எல்லாம் சொல்லி தர்றது, இதெல்லாம் சூப்பர் சார். ஆனால் இப்படி படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல சார். உங்கள் பொண்ணை எங்கேயோ கொண்டு போவீங்கன்னு பார்த்தோம். ஜனனிக்கு கல்யாணம்னு சிவானி சொன்னதும் பயங்கர ஆச்சரியம் சார். ஆக்சுவலா இவங்க தான் என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பாங்க. படிச்சது போதும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஜனனி மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸா படிச்சு இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஃபாரின் போயிடலாங்கிற வெறியில தான் நானே படிச்சேன். சுமாரா படிக்கிறேன்னா யுஎஸ் போய் ஃபர்தரா படிக்க போறேன். ஆனா சூப்பரா படிக்கிற ஜனனி கல்யாணம் பண்ணிக்கிட்டு மதுரைக்கு போக போறா. சிவானி, ஜனனி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறது அவளோட பர்சனல் லைஃப்காக மட்டும் இல்லை. மதுரையில் இருக்க பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபேமிலிக்கு மருமகளாக போக போகிறா. ஜனனி அவங்க கேட்டு வந்தது அவள் படிப்பு வச்சு தான். கல்யாணம் ஆகி போனதும் அவங்க கம்பெனியில் ஜனனிக்கு பெரிய பொறுப்பு கொடுக்க போகிறாங்க. நினைச்சா அங்கிள், நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுவீங்கன்னு. எனிவேஸ், என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு. அதனால ஐ எம் so ஹாப்பி. சரிங்க சார், நாங்கள் கிளம்புறோம் சார். வாழ்த்துக்கள்மா ஜனனி. இந்தம்மா கொடு. சென்னை வாசி மதுரை வாசியா ஆக போற. அதனால எங்களெல்லாம் மறந்துடாத. ஹாப்பி மேரிட் லைஃப். என்னம்மா இப்பவே கொடுத்துட்டீங்க? அப்ப நீங்க மேரேஜுக்கு வரலையா? வருவோம் சார். இது அட்வான்ஸ் கிஃப்ட் அங்கிள். அப்பவும் வருவோம். ஓகே ஓகே. தேங்க் யூ. போலாமா? பை பை. போயிட்டு வருமா? வாங்க சார். வரோம் சார். வரோம் சார். வரோம். அவ ஏற்கனவே 2 நாளா சோகமா தான்ப்பா இருந்தா. இந்த ஊரை விட்டும் நம்ம எல்லாரையும் விட்டு போறதால இவ வேற வந்தாளா. இவ வந்து எதோ சொல்லிட்டு போயிட்டா. அதனாலதான் அவ ஃபீல் பண்ணிட்டு போறா போல இருக்கு. சரி, நீங்க 2 பேரும் போய் அவளை சமாதானப்படுத்துங்க. போங்க, பேசுங்க, போங்க. போமா. ஏம்பா, நீ இதை நினைச்சு கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். நான் மறந்தே போயிட்டேன்பா. சண்முக சார்கிட்ட நாளைக்கு வேனுக்கு சொல்லியிருந்தேன். அதை ஞாபகப்படுத்தணும்பா. எதுக்கு? நாளைக்கு குலதெய்வம் கோவில் போயிட்டு வந்துடலாம்ப்பா. ஓ ஆமாங்க, எனக்கும் தோணிட்டே இருந்துச்சு. கோவிலுக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சதோட சரி, நேர்ல போனோம்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க. நாளை காஞ்சிபுரம் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாங்க. பார்வதி, நான் சொன்னது உங்க குலதெய்வம் இல்லை, எங்க குலதெய்வம். என்னப்பா இது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குலதெய்வ கோயில்ல அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கும்னு தெரியல. அதுவும் உங்க குலதெய்வம் அது எந்த ஊர்ல இருக்குன்னே தெரியல. ஒரு பெங்களூரு, ஊட்டி, கொடைக்கானல், குன்னூர்னு இந்த மாதிரி ஒரு கூலான இடத்துல இருந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏண்டி கேக்குறதான் கேக்குற? ஃபாரின் குலதெய்வத்தை பத்தி கேட்டு விடு. ஒரு மலேசியா மாகாளி, ஆஸ்திரேலியா ஆதிபராசக்தி, அந்த மாதிரி கேளு. ஏய், உங்க 2 பேருக்கும் எல்லாத்துலயும் விளையாட்டு தான். குலதெய்வத்தோட அருமை தெரியாம வளரக்கூடாது. சரி டாடி, நீ இப்போ இதை பத்தி கேட்கலனாலும் விட போறது இல்ல. சொல்லு. குலதெய்வங்கிறது மனுஷங்களா பிறந்து மக்களோட மக்களா வாழ்ந்து மக்களுக்கு காவலா நின்று அவங்க குறைகளை நிவர்த்தி பண்ணவங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள நாம தெய்வமா வணங்க ஆரம்பிச்சிடுறோம். ஒவ்வொரு ஊர் எல்லையிலையும் காவல் தெய்வம், எல்லைச்சாமின்னு அவங்கள தான் நாம கொண்டாடுறோம். குலதெய்வங்கிறது நம்ம கும்பிடுற தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமா இருந்து நம்மளை காப்பாத்தும். நீ கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து நிக்கிற தெய்வம்
நம்ம குலதெய்வம் தான். அப்புறம் ஏன் மாமா மத்த தெய்வம்லாம் ஓடி வர்றதில்ல? ஏய், இந்த மாதிரி குசும்பு கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. எல்லா தெய்வமும் வரும். ஆனா முதல் ஆளா வந்து காப்பாத்துறது உன்னோட குலதெய்வம் தான். இப்போ நீ அம்மானு கூப்பிட்ட உடனே பக்கத்து வீட்டு அம்மாவா ஓடி வராங்க? ஓ அம்மா தானே பதறி ஓடி வராங்க. அந்த மாதிரி தான் குலதெய்வமும். இத பாரு, குலதெய்வத்துக்கு சரியா பூஜை பண்ணாம மத்த சாமிய கும்பிடுறது ஓட்ட பாத்திரத்துல தண்ணிய புடிச்சு வைக்கிற மாதிரி. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்புறம் நாம ஏன் இத்தனை வருஷம் குலதெய்வ கோயிலுக்கே போகல? ஏன் தப்பு தாண்டா. என்னால சில விஷயங்களை செய்ய முடியாம போச்சேன்னு இப்ப வருத்தமா தான் தோணுது. அதான் ஏன் போகலப்பா? சும்மா இருக்கியா? அண்ணி, அவங்களுக்கும் வயசு வந்துருச்சு, எல்லாம் தெரிஞ்சுக்கட்டும். என்னங்க சொல்லுங்க. உங்க அப்பா ரொம்ப ரொம்ப வசதியான பாரம்பரியமான குடும்பத்துல பிறந்தவமா. உங்க அம்மாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணா இல்லையா, அதை உங்க தாத்தா வீட்டில் ஏத்துக்கல. உங்க அம்மாவை விட்டுட்டு வந்தா எங்க குடும்பத்தில் இருக்கலாம், இல்லைனா சொத்து நிலபலம் எதுலையும் பங்கு கிடையாதுன்னு சொல்லி கராரா சொல்லிட்டாங்க. ஆனா உங்க அப்பா அதை பத்திலாம் எதுவும் கவலைப்படாம பார்வதிக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டான். ஆனா உங்க அப்பாவோட குடும்ப வழக்கப்படி ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா சொத்துல மட்டும் இல்ல குலதெய்வ வழிபாடும் பண்ண முடியாதுமா. இவ்வளோ நாள் வைராக்கியமா இருந்தவன் இன்னைக்கு ஏன் கிளம்பிட்டான்னா எல்லாம் ஜனனிக்காக தான். இந்த குலதெய்வத்தோட பரிபூர்ண அருள் ஜனனி கிடைக்கணுங்கிறது தான் அவன் நோக்கமே. அதுக்காக தான் நாம போறோம். இதுதாம்மா உங்க அப்பா. சீனரிஸே சூப்பரா இருக்குல்ல மாமா? ஏய், ஒரிஜினாலிட்டியை நேர்ல பார்த்து ரசிமா. இதென்ன எங்க பார்த்தாலும் போன் எடுத்துக்கிட்டேன். போன் எடுத்து வை. ஊர் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? சிக்னலே இல்ல இந்த ஊர்ல. இதான் உங்க சொந்த ஊர் அம்மா? இல்லை ஸ்ரீராம், இன்னும் 20 கிலோமீட்டர் உள்ளே போகணும். இங்கே எங்கள் குலதெய்வ கோயில் மட்டும் இருக்குது, அதான் வந்திருக்கோம். அப்போது இங்கே உங்கள் சொந்தக்காரங்களாம் வருவாங்களா? இல்லை, யாரும் இந்த கோயிலுக்கு வரமாட்டாங்க. ஏதாவது விசேஷனா தான் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து இங்கே பூஜை பண்ணுவாங்க. ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா அந்த குடும்பம் மட்டும் வந்து பூஜை பண்ணுவாங்க. ஸ்ரீராம், இந்த இடம் மழை காலத்தில் ஃபுல்லாக தண்ணியோட பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? ரொம்ப நல்லா இருக்கும்.
என்ன மாமா கோவில் பூட்டிருக்கு? தெரியல ஸ்ரீராம். முன்னாடிலாம் இங்க ஒரு பூசாரி தங்கியிருப்பாரு. இப்ப யாராவது இருக்காங்களான்னு உள்ள போய் பார்ப்போம். வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? ஐயா என்ன தெரியுதுங்களா? தெரியலையேப்பா. நாச்சியப்பன் பெரிய மேனா இருக்கார்ல, அவரோட பையன். அவருக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு. ஏப்பா வெளியில கல்யாணம் பண்ணிட்டு வெளியூர் போயிட்டு அந்த பையனா? ஆமாங்க ஐயா. நீங்க மட்டும் வந்தீங்களா? வீட்டில் யாரும் வரலீங்களா? இல்லைங்கய்யா, நான் இந்த ஊருக்கு வந்தது யாருக்கும் தெரியாது. பிரச்சனை வேணாம் தான் இத்தனை நாள் ஒதுங்கி இருந்தேன். இப்போ என் பொண்ணுக்கு ஜனனி. ஐயா இது என் மூத்த பொண்ணு ஜனனி. வணக்கம். வணக்கம். இவளுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எனக்கு தான் குலதெய்வம் அருள் இல்லை, ஆனால் என் பொண்ணுக்கு அருள் வேணும் சாமி. நீங்கள் தான் வந்து அம்மனுக்கு பூஜை பண்ணி தரணும் சாமி. உங்களுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஆளுங்க என்ன சும்மா விட மாட்டாங்க தம்பி. நீங்க வந்துட்டு போயிடுவீங்க. அப்புறம் நான் வாழணுமா வேணாமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிளம்பிடுங்க தம்பி. வேணாம். ஐயா இல்லப்பா இல்லப்பா. ஐயா இங்க வாடா. இந்த வரேன் தாத்தா. நான் சொசைட்டிக்கு போறேன், நீ வீட்டுக்கு போ. சரியா? சரிங்க தாத்தா. ஐயா விட்டுருங்க. ஐயா சாமி நில்லுங்க சாமி. சாமி நில்லுங்க சாமி. சாமி சாமி நில்லுங்க சாமி. ஒரு நிமிஷம் சாமி. தம்பி என்னை விட்டுருப்பா. ஐயா நில்லுங்க ஐயா. ஐயா இந்த பக்கம் வாங்க ஐயா. சாமி சாமி நில்லுங்க.